மலரில் பேப்ளேட் பேப்ளேட் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாடி அதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாலினா பார்த்தா சிறுசு வித்தையோ பெருசு பேப்ளேட் பேப்ளேட் பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் பேப்ளேட் பேப்ளேட் கலக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். வாவ் சௌஷிக், நீ ரொம்ப அற்புதமானவன். நீ ரொம்ப கூலாவும் இருக்க. என்ன பண்றது, நான் அப்படிதான். கரெக்ட் தானே? சௌஷிக், என்னாச்சு? சாரி, நான் என்னோட ஹேர் கட் பண்ண போனோம். See you, bye. சௌஷிக், சௌஷிக். இப்போ வசமா மாட்டியா? ஒழுங்கா எங்க கூட வந்து மோதுங்க. இதுல நாங்க ஜெயிச்சவங்க பேச நாங்க எடுத்துப்போம். இது நியாயமே இல்ல. விட்டுருங்க, நாங்க உங்க கூட இப்ப போட்டி போட மாட்டோம். அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். சீக்கிரம் உங்க பேச வெளியில எடுங்க. அது பெய்லின் டெம்பிள் யூனிஃபார்ம் ஆச்சு. அப்போ உங்க பெய்லின் டெம்பிள்ல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட பிளேடர்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாம். எத்தி அடி. சொல்லி அடி. இது நல்லதுக்கு இல்ல. இவங்களுக்கு நாம ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருவோம். என்னடா இது? யார் அங்க? நீங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க. நீங்க பெய்லின் டெம்பிள்ல இருந்து தான் வந்திருக்கீங்களா? ஆமான்னு சொன்னா என்ன பண்ண போற? நாங்க பேலன் டெம்பிள்ல இருந்து வந்ததுனால தான் எங்க கூட மோத பாக்குற. இது நல்லா இருக்கே. இவங்களை அடிச்சு பறக்க விட்டுருவோம். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். அதையும் முயற்சி பண்ணி பாருங்க. நிறுத்து. இது பெய்லின் டெம்பிள்காக. இப்போ பாருங்க. அது என்னது? இதுதான் பெய்லின் டெம்பிளோடைய சக்தியா? வருத்தமா இருக்கு. இவங்க எல்லாரும் யாரு? விசித்திரமா இருக்காங்க. அது வெறும் ஒரு ரூமர் தான். சைனால ஒரு லெஜெண்டரி பிளேடர் இருக்கான்னு சொல்றீங்களா? இல்ல ஜிங்கா, அது லெஜெண்டரி பிளேடர் தான் எங்களால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துக்கு மர்மமான பிளேடர் வந்தது உண்மைதான். அதுவும் பெய்லின் டெம்பிள்ஸ் ரூல்ஸ மதிக்காதவங்களை ஒதுக்கி வச்சவங்கள தான் அவன் குறிப்பா தாக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க பேலன் டெம்பிள்ல இருந்து விரட்டப்பட்டாங்கல்ல? அவங்க தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே பெய்லின் டெம்பிள்ல தான் ட்ரைனிங் எடுத்தவங்க. அவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் அதி பக்தி வாய்ந்தது. அவன் அதி பக்தி வாய்ந்ததுன்னா சொன்னா அதிசக்தி வாய்ந்தது தான் அப்படி சொல்றான்னு நான் நினைக்கிறேன். பேலன் டெம்பிள் ட்ரைனிங் ரொம்ப கடினமா இருக்கும். அதை நானும் அனுபவிச்சிருக்கேன். ஆனா ட்ரைனிங் முடிச்சவங்களே இவன் தோக்கடிச்சிருக்கான்னா அப்போ கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. இந்த சைனால ஏதாவது ஒரு இடத்துல தான் கண்டிப்பா அந்த பிளேடர் இருப்பான்னு எனக்கு தோணுது. வென்ஹூசாங் கண்டிப்பா ஒரு அற்புதமான இடத்துல தான் இருப்பான். எங்க டைமை வேஸ்ட் பண்றதை நிறுத்த. இது சரியில்லை. அதோ இருக்கு பாருங்க, அது எனக்கு தெரியுது. அற்புதமா இருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ. எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. இது யாரு? யார்? நானா? ஐ யூகிமி சுசாபா. நான் தான் பேங்கு ஜாங்கோட லீடர் டஷாயின் வாங். வெல்கம். The pleasure is mine. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்பயும் போல நல்லா பிராக்டிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வழக்கத்துக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கு. ஏன்னா ஜிங்கா இன்னைக்கு வந்திருக்கால. வெல் ஜிங்கா, நீ எங்களை தோக்கடிச்சிட்ட. வாங்ஹூ ஜாங்கேவையும் தோக்கடிச்சு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பையும் ஜெயிச்சிட்ட. அதுல இருந்து திரும்பவும் நாங்க உன்ன பெய்லின் டெம்பிள் சார்பா ரீமேட்ச்ல தோக்கடிச்சே ஆகணும்னு இருக்கோம். இப்ப அந்த சான்ஸ் எங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. அதனாலதான் எல்லாரும் கடுமையா உழைக்கிறாங்க. எனக்கு இப்போ நல்லா புரியுது. அதாவது நம்ம இந்த லெஜெண்டரி பிளேடரை பத்தி பேசணும்ல. விசாரணை இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும்
அவன் கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கான். எங்களோட இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கை வச்சு கூட அவ யாருன்ற விஷயத்தை எங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவன் யாருங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பெரிய டாக் டீம் பேட்டில் இங்க சைனால கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. டாக் டீம் பேட்டிலா? அந்த டோர்னமெண்ட்டுக்கு அந்த பையன் கண்டிப்பா வர சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன் சொல்றேன்னா இந்த டோர்னமெண்ட்ல நேச்சுரலா அவன் முழு சக்தியை காட்டுற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அற்புதமான வாய்ப்பிலேயே இந்த பெய்லின் டெம்பிள் சார்பா அவங்க கூட ரீமேட்ச் பண்ண தயாரா இருக்கோம் ஜிங்கா. ப்ளீஸ் எங்க சேலஞ்சை நீ ஏத்துக்கோ. அப்படி பண்ணா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். டிஷாயன், கண்டிப்பா இதுல நம்ம 2 பேரும் மோதுவோம். உங்க டீம் கூட சண்டை போடுறது மட்டும் இல்லாம அந்த லெஜெண்டரி பிளேட கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சூப்பர். நான் கூட இதுல அந்த சோஷினோட பேட்டில் பண்ண போறேன். நம்ம பாத்துறலாம் ஜிங்கா. கண்டிப்பா உங்க எல்லாரையும் இந்த காஸ்மிக் பெகசஸ வச்சு நான் தோக்கடிப்பேன், பாருங்க. வாவ், அற்புதமா இருக்கு. அப்போ அதுதான் புது பெகாசஸா? காய்ஸ், அத பார்த்து எக்ஸைட் ஆகாதீங்க. பெகசஸ் பார்க்க வேணா நல்லா இருக்கும், ஆனா என் லியோன் உங்களை அடிச்சு பறக்க விட்டுரும், பாத்துக்கோங்க. வா கிளம்பலாம் பெங்கி. கியோயா, கியோயா நண்பா, எங்க நண்பா போற? இல்ல, உடனடியா ஸ்பெஷல் ட்ரைனிங் பண்றதுக்கு தான். நீ என்ன தடுக்கணும்னு நினைச்சா நான் உன்னை இங்கே விட்டுட்டு போயிடுவேன். கியோயா, அந்த கற்கள், நான் பென்கே. கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருந்து என்னோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு போராடுவேன். இது பாரு, டோர்னமெண்ட்னு பேரு கேட்ட உடனே கேயோட ஒரு சகம் படு பயங்கரமாயிடுச்சு போலே. அப்படின்னா சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? நம்ம இந்த டோர்னமெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் ஆகணும்ல. நம்ம யாருன்னு காட்டலாம் யூகி. நாம சொல்றேன் அப்படின்னா நானும் நீங்களும் நான் சொல்றீங்க. வேற யாரையோ பத்தி நான் ஏன் உங்ககிட்ட பேச போறேன்? கியோயா பென்கேயோட ட்ரைனிங் ஆரம்பிச்சுட்டா, நாமளும் ஆரம்பிக்கணும்ல. இத பத்தி யோசிக்கும் போது எனக்கு சரின்னு தான் படுது. ஆனா நிஜமாவே நான் உங்களோட பார்ட்னரா இருக்கவா ஜிங்கா? இங்க பாரு, டாக் டீம்ல ரொம்ப முக்கியமானது டீம் ஒர்க் தான். அதனால நம்ம சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் ரிசல்ட்ஸ் நல்லா வரும். ஓகே, நாம இத ஒன்னாவே பண்ணுவோம். நான் முன்னாடி போறேன், உங்களுக்கு ஓகே தானே? ஷியோர். காஸ்மிக் பெகாசஸா? இது நம்ம கொஞ்சம் கவனமாவே பாப்போம். அதோட முழு சக்தி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெத்தியடி சொல்லியடி. வாவ், அற்புதம். இப்ப இத பாரு. ஓகே, ஃபைனல் டிரைவ் மோட் அட்டாக். இந்த பெகாசஸ் பயங்கரமா இருக்கு. இப்போ இது உன்னோட டர்ன் யூகி. கம் ஆன், ரைட். நெத்தியடி சொல்லியடி. கம் ஆன், விடாத, மறுபடியும் அட்டாக் பண்ணு. யா, ஓகே. மனச ஒருநிலைப்படுத்தி நல்லா கவனமா இரு. நெத்தியடி சொல்லியடி. ஓ, வாடபியன். அப்படிதான், சூப்பர். அடச்சே, ஜஸ்ட் மிஸ். இவனுக்கு என்னாச்சு? அந்த யூகி பையனையும் நீங்க இதானே சொல்வீங்க லெஜெண்டரி பிளேடர்னு? அவனும் அதே மாதிரி தானே? ஜிங்கா ஒரு பிளேடரா அவனை விட படு அட்வான்ஸ்டா இருக்கான். அப்படி கிடையாது, அவனும் அற்புதமானவன் தான். கவனமா பாருங்க. ஃபைனல் டார்கெட்டை அவனால அடிக்க முடியல, அது உண்மைதான். ஆனா அவனோட பே டார்கெட் எல்லாத்தையும் சென்டர்ல தான் அட்டாக் பண்ணிருக்கு. அதுல இருந்து தெரியலையா அவன் லான்ச்சஸ் எவ்வளவு ஸ்டடியா இருக்குன்னு? அது இம்ப்ரெசிவ் தான். பே பிளேட்ல முக்கியமான அடிப்படையான விஷயம் லான்ச் தான். நான் யாருங்கிறத காட்டுறேன். அந்த 5th லெஜெண்டரி பிளேடர் கண்டிப்பா டோர்னமெண்ட்டுக்கு வந்து தீருவான். அதனால கண்டிப்பா நான் சீக்கிரமா ஸ்ட்ராங்கா மாறணும். ஏன்னா அப்பதான் என்னோட ஸ்பெஷல் மூவ் ஃபைனல் டிரைவை பயன்படுத்தி காஸ்மிக் பெகசஸை வச்சு எல்லாரையும் தோக்கடிக்க போறேன். அப்போ அதுதான் அந்த பெய்லின் டெம்பிளா? ஒருவேளை உண்மையாவே லெஜெண்டரி பிளேடர் இருந்தானா அவன் கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். அதனால நாம உள்ள போய் பாத்துற வேண்டியதுதான்.
டெலிஸ்கோப் மூலியமா ஸ்டார்ஸ பாத்துக்கிட்டு இருக்கும்போது பாயிண்டரோட சென்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு அதை லைன் அப் பண்ணியே ஆகணும். அப்ப இதனாலதான் உன்னால அவ்வளவு அக்யூரேட்டா லான்ச் பண்ண முடிஞ்சதா? டெலிஸ்கோப்போட வர்க் பண்ண பேப்ளேடுக்கு ஹெல்ப் பண்ணனும்னு யாருக்கு தெரியும்? பேப்ளேட பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் உதவியா இருக்கலாம். உண்மை சொல்லணும்னா நானும் தான் ஆச்சரியப்பட்டேன். இது நல்லா இருக்கு, நீ நல்லா பண்ண. எனக்கு உன்னை நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? என்னால மூச்சு விட முடியல மிஸ்டர் ஜிங்கோ. அப்ப உங்களுக்கு தேவையான ஸ்கில் லெவல் அதானா? என்னாலயே மோத முடியுமே. ஒரு லெஜெண்டரி பிளேடர் ஆகிறதுக்கு இந்த டேலண்ட் இருந்தா மட்டும் போதுமா? சியோன், நான் இங்க ஃபர்ஸ்ட் வரும்போது நான் கொஞ்சம் மோசமா தான் இருந்தேன். ஆனா டிசைனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கஷ்டமான ட்ரைனிங்க முடிச்சிட்டு தான் நான் இப்போ இவ்ளோ மாறி இருக்கேன். நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா ஏன் என்னோட லசாட்டா இன்னும் எவால்வ் ஆகவே இல்ல? சும்மா வேடிக்கை பாக்குற அந்த யூகியாலேயே லெஜெண்டரி பிளேடர் ஆக முடியும்னா என்னால ஏன் ஆக முடியாது? லெஜெண்டரி பிளேடர் ஆகுறது நம்ம கையில ஒன்னும் இல்ல, அது எல்லாமே விதி கையில தான் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா விட்டு கொடுக்காம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது உனக்கே தெரியும் சியோன். டெஷாயன், எங்களுக்கும் தான் தெரியல அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் லெஜெண்டரி பிளேடர்ஸை எப்படி தேர்ந்தெடுத்துச்சுன்னு. ஆனா அது முக்கியம் இல்ல, நாம ஒண்ணு பண்ணி ஆகணும். நம்ம முழு சக்தியால முடிஞ்ச எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா அது மட்டும் தான் முடியும். நம்மளால முடிஞ்சது மட்டும்தான் பண்ணணுமா? என்ன நடக்குது அங்க? பிரச்சனை யாரும் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு ஸ்கூலையே சேலஞ்ச் பண்றாரு. நம்ம ஸ்கூலை யாரும் சேலஞ்ச் பண்ண கூடாது. என்னடா குட்டி பசங்களா, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? சைனால இருக்கிற புகழ் பெற்ற பெய்லின் டெம்பிளோட சக்திகள் இவ்வளவுதானா? எனக்கு தெரியாம போச்சு. இதெல்லாம் ஒரு பே ஸ்கூலா? என்ன சொன்ன? பெய்லின் டெம்பிள் அவதூறா பேசாத. நைட்ல நிலா நல்லா வெளிச்சமா இருக்கும்போது உங்க தலையும் பலபலன்னு இருக்கு. உங்கள மாதிரியான பொடி பசங்க கூட விளையாடுறதுக்கு எனக்கு சுத்தமா டைம் இல்ல. அதனால ஒழுங்கா போய் அந்த லெஜெண்டரி பிளேடரை கூட்டிட்டு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க இடத்துக்கு நீ எதுக்காக? மறுபடியும் நீதானா? சரியா போச்சு, நான் இருக்கிற இடத்துல தான் நீயும் இப்ப இருக்கியா? உனக்கு இவனை தெரியுமா? ஓ தெரியுமே, இவன் கெட்டவங்களுக்காக வேலை செய்யறான். அவன் வித்தியாசமான பூனை குணம் கொண்டவன். பூனை குணம் உள்ளவனா? என்னோட பேரு யோஹானஸ், புரிஞ்சுதா? என் பேரை வச்சு என்ன கூப்பிட பழகுங்க. பூனை குணம் உள்ளவன்ற பேரு எப்படி இருக்கு? இப்ப நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். அப்படின்னா இவன் தான் பேலன் டெம்பிள்ல இருந்து விரட்டப்படுற பிளேடர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானா? சைனால ஒரு லெஜெண்டரி பிளேடர் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அது நீதானா? சும்மா விளையாடாதப்பா, அவன் இங்க தானே இருக்கான், அந்த புது லெஜெண்டரி பிளேடர். நீ என்ன சொல்ற? என்னது? நீங்க எல்லாரும் அந்த லெஜெண்டரி பிளேடரை பாக்குறதுக்காக தானே இங்க வந்திருக்கீங்க? அப்படின்னா இந்த பேலன் டெம்பிள்ல இருந்து விரட்டப்படுற ஸ்டூடண்ட்ஸ் கூட சண்டை போடுறது நீ இல்லன்னு சொல்றியா? ஏன் திரும்ப திரும்ப கேட்டதே கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க இருந்து விரட்டி விட்டு உங்க கிட்ட போய் நான் ஏன் பம்பு வச்சுக்க போறேன்? அப்படின்னா வேற யாரு? அப்ப இவனை தவிர இந்த ஊர்ல இன்னொரு மர்மமான பிளேடர் இருக்கான் போலயே. அப்ப நிஜமா அவன் இங்க இல்லையா? என்ன ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஒருவேளை அவன் இன்னும் அவேக்கன் ஆயிருக்க மாட்டான். அதுக்கான வாய்ப்பு சியோன் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வேணா டெஸ்ட் பண்ணி பாக்குறியாங்களே? என்னதா? நீ வேணான்னு சொன்னாலும் நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். ஏன்டா இந்த பேலன் டெம்பிள்ல தேவையில்லாம காலடி எடுத்து வச்சோன்னு உன்னை வருத்தப்பட வைப்போம் பாரு. நீயே ஆசைப்படுறனா? அப்ப உன்னோட ஆசையை நிறைவேற்றி விட்டுற வேண்டியதுதான். லெஜெண்டரி பிளேடர்ஸ கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனால உங்களை வச்சே டெஸ்டிங்க போட்டுறேன். நீ ரொம்ப மோசமான பூனை. டிஷாயன், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இந்த ப்ராப்ளம் பேலன் டெம்பிளோடது. அத லீடர் தான் செட்டில் பண்ணணும், அது நான் தான். என்னது? நீ தான் லீடர் நான் இப்போ சொன்னேன். ஓகே டிஷாயன், அவனை சும்மா விடாத. இந்த பேய நான் பார்த்ததே இல்லையே. அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லன்னு தானே நீ சொன்ன? சரி வா நம்ம பாத்துறலாம். 3 2 1 Go now, Baitling!
ஒரு இன்ச் கூட நகராம வீட்லிங்ஸோட பராஜ் அட்டாக்ஸ உன்னால தாக்கு பிடிக்க முடியுதா? சாலிட் அயர்ன் பால். இந்த செவரு தாண்டி இந்த உலகத்துல யாராலையும் வந்து அட்டாக் பண்ண முடியாது. என்னதா? அந்த R145 ஸ்பெஷலான ரப்பர் ஸ்பின் ட்ராக், அதனால அப்போனன்ஸோட அட்டாக்ஸ அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அப்ப தஷாயன் இதுல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உன் டஷ சுருட்டிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடு. நீ இப்போ டெய்லன் தானே சொல்ல வந்த? ரப்பர் ஸ்பின் ட்ராக்காமே மியாவ். அப்படியா கதை? இந்த வாட்டி நான் அட்டாக் பண்றேன். என்ன? வீட்லிங்ஸோட சக்தி என்னங்கறத நான் இப்போ காட்டுறேன் பாரு. வாய்ப்பே இல்ல. என்ன? அதோட ஸ்பின் ட்ராக் பெருசாயிடுச்சு. அது ஸ்பின் ட்ராக்கோட ஹைட்ட மாத்த முடியும்ன்றதால அதுக்கு ஏற்படுற தாக்கத்தை ஃபியூஷன் வில் கிட்ட போக விடாது. இத நீ முன்னாடியே எல்லாம் சொல்லிருக்கணும். நான் இன்னும் என்னோட கேம் ஆரம்பிக்கவே இல்ல. இப்ப அது சுருங்கிருச்சு. விடாத. என் ரப்பர் ஸ்பின் ட்ராக் வச்சு அட்டாக் எப்படி அடிச்சு நிறுத்துற பாரு. நான் போன வாட்டி பண்ண அட்டாக்கை விட இது ரொம்ப வித்தியாசமானது. இதுதான் என் பேயோட ஸ்பெஷாலிட்டி. தி ஆப்போசிட் அட்டாக். இப்போ என்ன? ஜுரோஃபோவா அது பறக்க விட்டுருச்சு. அத காலி பண்ணிடு. தஷாயன். மியாவ். இந்த வாட்டி அதோட கதையை முடிச்சிடலாம்ல நினைச்சேன். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லல. இது ராக் ஜுராஃபாவா இல்லாம போயிருந்தா ஸ்டேடியம்க்கு வெளியே போய் விழுந்திருக்கும். ஆனா உண்மை என்னன்னா என்னோட ஜுராஃபா டிஃபென்சிவ் பே மட்டும் கிடையாது. இப்ப பாரு, இதோட சாலிட் அயர்ன் பாலை வச்சு கூட என்னால அட்டாக் பண்ண முடியும். உனக்கு புரியுதா? தாக்கவன ஸ்பெஷல் மூவ் கிராஷிங் பிளாஸ்ட். இப்போ எனக்கு புரியுது. விடாத லிங்க்ஸ். என்ன? என்ன? நீ ஒரு பேட்டிலுக்கு நடுவுல இருக்க. எதனால இப்படி பண்ற? இதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. இனி என்னால விளையாட முடியாது. உங்க பவர்ஸோட லிமிட் என்னன்னு நான் பார்த்துட்டேன். லிமிட் நான் இப்ப சொன்னேன். நீ நிஜமாவே ஒரு நல்ல பிளேடர் தான். ஆனாலும் உன்னோட பேல அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்டோட துண்டுங்க இல்லாம போயிடுச்சே. உங்க லீடரோட லிமிட்டே இவ்வளவுதானா? மத்தவங்க லிமிட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? என்ன சொன்ன? இந்த இடத்துல லெஜெண்டரி பிளேடர் இல்லனா அப்ப வரப்போற டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறத தவிர எனக்கு வேற எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதனால இங்க உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு வேஸ்ட்னு தோணுது. ஓடி போக பாக்குறியா? அதுக்கு நாங்க விட்டா தானே. அடடோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெல் குட்டி பசங்களா, உங்க எல்லாரையும் டாக் டீம் பேட்டில்ல சந்திக்கிறேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். டாடா. ஏய் நில்லு. அவன் போயிட்டான். தஷாயனை இன்சல்ட் பண்ணிட்டானா மொத்த பேலன் டெம்பிளையும் அவன் இன்சல்ட் பண்ண மாதிரி தான். அத மன்னிக்கவே முடியாது. என்னோட பவரோட லிமிட் அவன் பார்த்து தான் சொன்னான்ல. என் ராக் ஜுராஃபாவால அவனோட ஸ்டார் ஃபிராக்மெண்டோட சக்தியை உணர முடியல. திஷாயன், அவன் சொன்ன எதையும் நீ பெருசா எடுத்துக்காத. நீ யாருங்கிறது எனக்கு தெரியும் நண்பா. உன்னோட பேஸ் ஸ்பிரிட் முன்ன விட இப்போ ரொம்பவே அதிகமா ஃபயர் ஆயிட்டு இருக்கு. ஜெங்கா, சரியா சொன்ன. இப்ப நான் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுல மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும். நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த லெஜெண்டரி பிளேடர் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வருவானா? அப்படி வந்தாலும் நாம எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? அது நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா யாருமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சவுஷின், நான் அவனை பார்த்துட்டேன். அதுவும் என் கண்ணால பார்த்தேன். அவன் உண்மையானவன் தான். நீ பாத்தியா? எங்க பார்த்த சவுஷின்? நான் அவன் பின்னாடி போக பார்த்தேன். ஆனா எப்படியும் மிஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, நாம நினைக்கிறத விட அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் நிஜமாவே ரொம்ப அற்புதமா விளையாடுறான். அவனுடைய பேல இருந்து இன்டென்ஸான கிரிம்சன் ஃபிளாஷ் வெளிப்பட்டுச்சு. ஓ வாவ், கிரிம்சன் ஃபிளாஷ் நான் சொன்னேன். விஷயம் என்னன்னா, அந்த டோர்னமெண்டோட டாக் டீம் பேட்டில்ல நான் அதை கம்பீட் பண்ணணும்னா இப்ப நான் ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சாகணுமே. வாய்ப்பே இல்ல. இது முடியவே இல்ல. சூப்பர், விடாத. அப்படிதான். ஓகே, இப்ப பண்ணு. வேகமா. ஹேய் பசங்களா, இங்க பாருங்களேன். யாருக்காவது டாக் பேட்டில் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா என் கூட வரலாம். ஒரு கெட்ட பையன். வேணாமா?
அப்ப சரி நீ என் கூட வரியா? நானா? அம்மா, இந்த பூனை குணம் உள்ளவன் என்ன ரொம்ப பயமுறுத்துறான். அடடா, இந்த மக்கள் எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? இப்ப என்ன? யார் இவங்க எல்லாரும்? என்னது, ஒரு பே கிரிம்சனா மாறுதா? ஒருவேளை இவங்க தான் அவங்களா இருப்பாங்களோ? நான் கண்டுபிடிச்சிட்டேன்.